நண்பர்களே, இன்று ஜூலை மாதம் 5ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:45 என்று முக்கியமாக ஈரானில் நடைபெற்று வருகின்ற ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய இறுதிச் சடங்குகளில் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 3.5 கோடி பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் அந்த இறுதி நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. பல ஊர்கள், தூர ஊர்கள் இருந்தெல்லாம் வர முடியாமல் மக்கள் அங்கங்கு இறுதி நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பான தகவல்கள் மற்றும் பல முக்கியமான தகவல்கள், லெபனான் இஸ்ரேல் தொடர்பான தகவல்களையும் இன்று நாம் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனடியாக உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். சரி, பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அலி கமைனி மற்றும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 4வரின் இறுதிச் சடங்கு பிரார்த்தனைகளில் கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று ஈரானிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறுதிச் சடங்குகளின் பொழுது 2 தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள மாட்டார்கள் என்றும், இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அடுத்தது, லெபனான் மற்றும் காசா மீது இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதில் தெற்கு லெபனானில் ஒருவரும், காசா நகரம் மற்றும் ஜபாலியா அகதி முகாமில் 2 பலஸ்தீனியர்களும் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே சமீபத்தில் கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இஸ்ரேல் சீர்குலைப்பதாக துருக்கி அதிபர் எர்தோகான் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த பகுதியில் அமைதியை நிலைநாட்ட மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியையும் ஆதரிக்க துருக்கி தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். லெபனானில் உள்ள சுரங்கப்பாதைகளை தாக்க வேண்டாம் என்று ட்ரம்ப் தன்னிடம் கேட்டதாக வெளியான தகவலை நெதன்யாகு மறுத்திருக்கிறார். லெபனானில் உள்ள டெரர் டனல்ஸ் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று ட்ரம்ப் தன்னிடம் கேட்டதாக வெளியான செய்திகளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மறுத்துரைத்திருக்கின்றார். அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய நெதன்யாகு, லெபனானில் உள்ள சுரங்கப்பாதைகளுக்கு எதிராக நடவடிக்கைகள், ஹிஸ்புல்லாவினுடைய சுரங்கப்பாதைகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம் என்று அதிபர் ட்ரம்ப் கேட்டதாக ஊடகங்களில் கூறப்பட்டதை கேள்விப்பட்டேன். இது ஒரு கட்டுக்கதை, பொய்யான செய்தி என்று கூறியதாக வைநெட் நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் தன்னிடம் இது பற்றி எதுவும் சொல்லவில்லை, தானும் அவரிடம் எதுவும் கேட்கவில்லை. தாங்கள் தங்கள் சொந்த கணக்குகளின் படியே செயல்படுகின்றோம் என்றும், ஹமாஸ் தனது ஆயுதங்களை ஒப்படைக்கும் வரை காசாவுக்கு மறு கட்டமைப்பு இல்லை என்றும் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார். லெபனான் விவகாரம் குறித்து பேசிய இஸ்ரேலிய தலைவர் நெதன்யாகு, தாங்கள் எங்கள் சொந்த கணக்கீடுகளின்படியே செயல்படுகின்றோம் என்று தெரிவித்தார். லெபனான் மீதான தாக்குதல்களையும் ஆக்கிரமிப்பையும் இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இடைக்கால ஒப்பந்தம் வலியுறுத்தியிருந்த போதிலும் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா ஒழிக, இஸ்ரேல் ஒழிக என்று இங்கே பியூனரலில் கலந்து கொண்டவர்கள், ஈரானில் கலந்து கொண்ட பொதுமக்கள் முழக்கமிடுகின்ற காட்சிகளை இப்பொழுது செய்தி சேனல்கள் வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. சுதந்திரம் பலவீனமானதா? இல்லை, சுதந்திரம் மிகவும் பலமானது என்று ஈரானியர்கள் தொடர்ந்து தற்பொழுது கோஷமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தெஹ்ரானில் உள்ள கிராண்ட் முசல்லாவில் இது ஒரு வெப்பமான கோடை நாளாக இருக்கிறது. மறைந்த தலைவர் அலி கமேனிக்கான பொது விடைபெறும் நிகழ்வின் 2ஆம் நாளில் ஆயிரக்கணக்கான மற்றும் கோடிக்கணக்கான மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தகவல்கள் சொல்கின்றன. திங்களன்று நடைபெறவுள்ள இறுதி ஊர்வலத்தில் கோடிக்கணக்கான ஈரானியர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் ஈரானிய கொடிகளையும் பழிவாங்கும் உணர்வை வெளிப்படுத்தும் சிவப்பு நிற கொடிகளையும் ஏந்தியிருக்கின்றார்கள். உயரிய தலைவரின் உயிரிழப்புக்கு பழிவாங்க வேண்டும் என்று மக்கள் முழக்கமிடுகின்றார்கள். அமெரிக்கா ஒழிக, இஸ்ரேல் ஒழிக போன்ற முழக்கங்கள் மக்களிடையே ஒலிக்கின்றன. அமெரிக்கர்களுடன் ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள சூழலில் இந்த பழிவாங்கும் கோரிக்கையும் எழுந்திருக்கிறது மக்கள் மத்தியில். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை குறித்து அங்குள்ள சிலருக்கு சாதகமான எண்ணம் இல்லை. மீண்டும் அவர்கள் போரை ஆரம்பிப்பார்கள் என்றே பொதுமக்கள் நினைப்பதாக ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக இருமுறை ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த பொழுது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் அது 2 முறை தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது. இனிவரும் பாதை எளிதானதாக இருக்காது. மறைந்த உயரிய தலைவருக்காக இறுதிச் சடங்கு பிரார்த்தனையில் பங்கேற்ற முக்கிய ஈரானிய பிரமுகர்களில் புரட்சிகர படைப்பிரிவின் தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் அகமது வஹதியும் ஒருவர். இந்த அகமது வஹதியை ஏற்கனவே கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுதுதான் அவர் வெளியில் வந்திருக்கின்றார். போர்ஸ் செய்தி நிறுவனம்
மற்றும் பிற ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்ட காணொளிகளில் வஹதி துக்கம் அனுஷ்டிப்பவர்களுடன் இணைந்து நிகழ்வின் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா இஸ்ரேல் போரின் தொடக்க கட்டத்தில் சமீபத்திய ஐஆர்ஜிசி தலைவரான முகமது பக்பூர் கொல்லப்பட்டார். ஜூன் 2025 நடைபெற்ற 12 நாளில் போரின் பொழுது இஸ்ரேல் அவரது முன்னோடியான ஹுசைன் சலாமியை கொன்ற பிறகு பக்பூர் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டார். 1970களின் பிற்பகுதியில் ஐஆர்ஜிசி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அதனுடன் இணைந்து செயல்பட்டு வருபவர் வஹதி. 1980களில் உளவுத்துறை மற்றும் இராணுவத்தில் முக்கிய பொறுப்புகளை வகித்தார். அவர் படிப்படியாக உயர்ந்த நிலையை அடைந்தார். 1988 முதல் 97 வரை ஐஆர்ஜிசியின் உயர்தர பிரிவான குதுஸ் படைக்கு வஹதி தலைமை தாங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. வஹதி உயிரோடு இருப்பது இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏனெனில் இஸ்ரேல் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டது, வஹதி இறந்து விட்டார், வஹதியை கொன்று விட்டோம் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டது. ஆனால் தற்பொழுது வஹதி இந்த ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டது இஸ்ரேலுக்கு பெரும் அவமானமாக போய்விட்டது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஒரு ஊடகவியலாளர் குறிப்பிடும் பொழுது 2020ஆம் ஆண்டின் ஒரு வெயில் நிறைந்த ஜனவரி நாள், அதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் பக்தாத் விமான நிலையத்தில் பிரிகேடியர் ஜெனரல் காசிம் சுலைமானி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த கொலை ஈரானை இன்று நாம் காணும் இந்த நிலைக்கு கொண்டு வந்த நிகழ்வுகளின் சங்கிலி தொடரின் ஆரம்பமாக அமைந்தது. அதில் இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பமாகின. அதாவது ஆயத்துல்லா அலி கொமைனியே அடக்கம் செய்யப்படவிருக்கும் ஒரு நாடாக ஈரான் தற்பொழுது மாறி இருக்கிறது. ஆயத்துல்லா அலி கொமைனி தனது மிகவும் அன்புக்குரிய ஜெனரலுக்காக பிரார்த்தனையை அந்த நேரம் 2020 வழிநடத்தி கொண்டிருந்த தெஹ்ரான் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே சென்றடைந்த பொழுது துக்கம் அனுஷ்டிப்பவர்களின் பெருங்கூட்டம் ஏற்கனவே அலைமோதி கொண்டிருந்தது. ஒலிபெருக்கிகள் வழியாக அவரது குரல் தழுதழுத்தது. யார்? இப்பொழுது அலி கொமைனியுடைய குரல் தழுதழுத்தது. முதிர்ந்த ஆண்கள் குனிந்து தங்கள் உள்ளங்கைகளில் முகத்தை புதைத்து விம்மி அழுதார்கள். நகர மையத்திலிருந்து எங்லா புரட்சி சதுக்கம் பகுதிக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. ஏனெனில் அங்குதான் இந்த மையத்து அந்த பகுதியை நோக்கி கொண்டு செல்லப்பட்டது. ஊர்வலத்துக்கு முன்னதாகவும் அந்த பாதையின் நெடுகிலும் தெருக்கள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தார்கள். மக்கள் தங்கள் கைகளை உயர்த்தி முழக்கமிட்டார்கள். பழிவாங்கும் கோஷங்களால் அவர்களின் குரல்கள் கரகரத்தன. அந்த பரபரப்பான ஜனவரி மாத நிகழ்வுகளை தெஹ்ரான் மற்றும் பிற ஈரானிய நகரங்களிலிருந்து செய்தியாக வெளியிட்ட ஊடகவியலாளர் குறிப்பிடுகின்றார். மறுநாள் சுலைமானியின் அடக்கச் சடங்கின் பொழுது 56 பேர் உயிரிழந்தார்கள். 3 நகரங்களில் நடைபெற்ற அவரது இறுதிச் சடங்கில் 70 லட்சம், கிட்டத்தட்ட 7 மில்லியன் மக்கள் பங்கேற்றதாக ஈரான் தெரிவித்தது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அன்று ஒலிபெருக்கிகள் வழியாக கேட்ட அந்த அழுகுரலுக்கு சொந்தமானவரே இப்பொழுது சவப்பெட்டியில் இருக்கிறார். இம்முறை இந்த துக்கம் அனுஷ்டிப்பவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. தெஹ்ரானில் மட்டும் 2 கோடி மக்கள் வரை கூடக்கூடும் என்றும், நாடு முழுவதிலும் தெஹ்ரான், கோம் மற்றும் மஷாத் மற்றும் பிற நகரங்களில் மொத்தமாக 3.5 கோடி பேர் வரை பங்கேற்கலாம் என்றும் ஈரானிய அதிகாரிகள் மதிப்பிடுகிறார்கள். மிகப்பெரிய இறுதிச் சடங்காக இந்த சடங்கு நடைபெறுகிறது. இத்தகைய எண்ணிக்கையானது நவீன வரலாற்றிலேயே மிகப்பெரிய இறுதிச் சடங்குகளில் ஒன்றாக இதை மாற்றும். கோடை காலத்தின் கடும் வெப்பத்தில் மக்கள் நெரிசலில் சிக்கி மிதிக்கப்படும் அபாயம் அதிகம் என்பதால் 2020 நடந்த இறுதிச் சடங்கை விட இது ஆபத்தானதாக அமையக்கூடும் என்று அந்த ஊடகவியலாளர் சொல்கின்றார். இந்த ஆண்டின் போரின் ஆரம்ப நாட்களில் தலைமைத்துவம் அளிக்கப்பட்டதை கண்ட பிறகு ஈரானிய மக்கள் கிளர்ந்தெழுந்து இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவார்கள் என்று திரு ட்ரம்ப் நம்பியிருந்தார். ஆனால் அதற்கு மாறாக கொல்லப்பட்ட அந்த தலைவரின் இறுதிச் சடங்கில் நாட்டின் மக்கள் தொகையில் 1/3 பகுதியினர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அவரது செல்வாக்கை பறைசாற்றும் நிகழ்வாக அமைகிறது என்று அமெரிக்க பத்திரிகைகளும் சொல்கின்றன. ஏற்கனவே கொல்லப்பட்ட சுலைமானி ஒரு சாதாரண ஜெனரல் அல்ல. இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் படையெடுப்பு பிரிவான குதுஸ் படையின் தலைவராக அவர் பிராந்தியம் முழுவதிலும் ஈரானின் செல்வாக்கை செலுத்தியவர். லெபனான் முதல் ஈராக் வரையிலும், சிரியா முதல் யமன் வரையிலும் மற்ற படைகளின் வலையமைப்பை உருவாக்கி நடத்தியவர் அவரே. இந்த வலையமைப்பு தெஹ்ரான் தனது சொந்த கொடியின் கீழ் போரிடாமல் தனது புரட்சியை அதன் எல்லைகளுக்கு அப்பால் வெகு தூரம் கொண்டு செல்ல உதவியது. கொமைனி தனது தளபதிகள் அனைவரையும் விட சுலைமானியை அதிகமாக நேசித்தார். ஒருமுறை அவரை வாழும் தியாகி என்றும் அழைத்தார். உச்ச தலைவர் இஸ்லாமிய குடியரசு எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அதன் அனைத்து அம்சங்களின் உருவமாகவே சுலைமானி விளங்கினார். சுலைமானியை ட்ரம்ப் கொன்றுவிட்டார். குளிர்காலத்தின் கடும் குளிருக்கிடையே சுலைமானி அடக்கம் செய்யப்பட்ட போதும் மக்கள் மயங்கி விழுந்து உயிரிழந்தார்கள். தற்பொழுது தெஹ்ரானில் வெப்பநிலை 40 டிகிரியை நெருங்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில்
ஆயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு தற்பொழுது நடைபெறுகிறது. நெரிசலான காற்றோட்டம் இல்லாத தெருக்களில் வெப்பத்தாக்கம் மற்றும் நெரிசல் ஏற்படும் அபாயம் குறித்து ஏற்பாட்டாளர்கள் ஏற்கனவே எச்சரித்துள்ளார்கள். மேலும் துக்கம் அனுஷ்டிப்பவர்கள் அரை நாள் மட்டும் வந்துவிட்டு செல்லுமாறும், தண்ணீர் எடுத்து செல்லுமாறும், முதியவர்களையும் குழந்தைகளையும் அதிகமாக கூட்ட நெரிசலிலிருந்து விலக்கி வைக்குமாறும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதிகாரிகள் கணித்துள்ள எண்ணிக்கையில் பாதியளவு மக்கள் கலந்து கொண்டாலே அது 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தின் எண்ணிக்கையை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த நிகழ்வை மேற்பார்வையிடும் தளபதி ஒரே பாதையில் கூட்டத்தை கையாள முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார். நகரம் வளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மெட்ரோ ரயில் 24 மணி நேரமும் இயங்குமாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. 1.2 மீட்டர் வாகன நிறுத்தும் இடங்கள் குறிக்கப்பட்டுள்ளன. மேலும் பிரார்த்தனை மைதானங்களில் தற்காலிக மருத்துவமனைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கூட்டத்தை பார்த்து தற்பொழுது உலகமே வியந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே மிக அதிகமான இறுதிச் சடங்குக்காக கூடின கூட்டம் இந்த கூட்டம் என்று பத்திரிகையாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு பத்திரிகையாளர்கள் சுலைமானியினுடைய அந்த இறுதிச் சடங்கையும் ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய இந்த இறுதிச் சடங்கையும் ஒப்பிட்டு அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு இறுதிச் சடங்காக தற்பொழுது ஈரானில் நடைபெற்று வருகிறது. உலக தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ட்ரம்ப் சொல்கின்றார், இந்த போர் தற்பொழுது நிறுத்தம், இறுதிச் சடங்கு பிறகுதான் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும். ஈரான் தன்னிடம் கேட்டுக்கொண்டதாக ட்ரம்ப் சொன்னார். ஆனால் ஈரான் சொல்லியது அவ்வாறு அல்ல. ஈரான் யாரிடமே கேட்கவில்லை. நாங்கள் இந்த போர் நிறுத்தத்தில் இந்த இறுதிச் சடங்கை நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தோம் என்று ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம் விரிவான தகவல்களோடு. மிக நன்றி நண்பர்களே.